எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விழுப்புரத்தில் ஒரு கோடி அப்படிங்கிற ஊர் இருக்குது. அதில் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். ஊரே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பச்சை பசேல்னு பக்கத்தில் ஃபுல்லாக வயல். நீங்கள் வந்து இந்த ஸ்டோனு பார்த்தீங்கனாலே தெரியும் இது எவ்வளோ பழமையான ஒரு கோவில்னு சொல்லிட்டு. இது வந்து புதுப்பிக்கப்படலை, அப்படியே இருக்குது. இதில் என்ன விசேஷம்னா, இங்கே இருக்க எல்லா சிலைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது. அது பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இன்னொன்று, நம்ம 3 ஸ்தானத்தில் இருக்க சிவனை பார்க்குறதுக்கு ஒரு துவாரம் வழியாக தான் நம்ம பார்க்க முடியும். அந்த துவாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே கோயிலை சுற்றி இருக்க இந்த அழகான தோற்றத்தையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதோட சிலையை பாருங்கள், ரொம்பவே வந்து ஒரு பழமையான சிலை. இப்போ புதுசாக கட்டுற எதுவும் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்காது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கவே நமக்கு தெரியுது. அப்படியே அந்த பக்கம் போயிடலாம் வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் இருக்கார், நீங்கள் பார்க்கலாம். இதுவுமே வந்து ரொம்ப பழசு. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், எதுவுமே அந்த மாடர்னைசேஷனு அந்த இதெல்லாம் இல்லை. எனக்கு இன்னும் ஒரு பிரம்மியமான விஷயம் என்னென்னா, ஏதேதோ கோயிலை வந்து நம்மெல்லாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறோம், கூட்டம் போது எல்லா இடத்துலையும் காசு கொடுக்கணும். ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆரவாரமே கிடையாது. ரொம்ப அமைதியாக, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது யாரும் வந்து இன்னும் வந்து கமர்ஷியல் ஸ்பேஸ் மாதிரி ஆக்கலை. அதனாலேயே இந்த கோயில் வந்து இன்னமும் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட மெயின் கோவிலே வந்து இதுதான். இப்போ இங்கே வந்து அம்மன் இருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து அம்மன் இருக்காங்க, இதில் அம்மன் தெரியுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோவில். இது பார்க்கலாம். இந்த கோவில் வந்து ரொம்ப செதஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது. இது வந்து புதுப்பிக்கலை. அதனால் உள்ளே இருந்த உற்சவரை மட்டும் எடுத்து இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் சும்மா சின்னதாக கட்டி இங்கே வச்சுருக்காங்க. முருகர் வந்து இங்கே இருக்கார். இதுவுமே நீங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப பழைய சிலை. இது எல்லாமே ரொம்ப பழசாக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப பிரம்மியமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இப்போ இங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த கைத்தட்டி இல்லை சொடக்கு போட்டு வேண்டிக்கிற சண்டிகேஸ்வரர் தான் இங்கே இருக்கார். சண்டிகேச பெருமாள் இங்கே போட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது ஏன்னு தெரியல, இதை வந்து அவங்க பெருசாக பிரம்மாண்டமாக ஒன்றும் பண்ணலை. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமாக பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ நல்லது. எந்த அளவுக்கு கமர்ஷியல் ஆகிறோமோ அந்த அளவுக்கு அந்த எசன்ஸ் வந்து போயிடும். வாங்க, நம்ம இந்த கோவிலில் ஸ்பெஷல் வந்து அந்த துவார வழியாக சிவனை பார்க்கறது தான். அடுத்து நம்ம மெயின் பிக்சராக அதை பார்த்துடலாம். இப்போ இங்கே வந்து நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. யார் எங்கேருந்து வந்திருக்காங்க, ஏன் இந்த கோவிலுக்கு சூஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம் நம்ம. சார், உங்கள் பேர் என்னங்க சார்? என் பேர் எம் சண்முகசுந்தரம். ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ஏன் இந்த கோயிலை சூஸ் பண்ணி வந்திருக்கீங்கன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நான் என்னோட வந்து பழைய வச்சு சொந்த ஊர். சரி, கேள்விப்பட்டிருக்கேன் எல்லோரும் எப்படின்னா அந்த உலகத்திலேயே சின்ன வாசல் வழியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சிவாலயம் எங்கேயுமே கிடையாது. சரி, வரலாம். அதேமாதிரி நம்ம இறைவனை வணங்கினா கோடி கொடுத்த நாதர். சரி, ஓகே, நமக்கும் கோடி மட்டும் இல்லை, மக்களுக்கும் கோடி கொடுப்பார் இல்லையா, அது ஒரு நம்பிக்கையாக தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம கூட வந்து அடுத்து கில்பர்ட் சஹாராஜ் இருக்காரு, 1 கோடி கொடுத்த நாதர் ஆலயத்தில். ஐயா ஏன் இங்கே வந்திருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வரோம். ஏதோ 1 கோடி கொடுத்த நாதர் ஆலயத்தை இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப அருமையான பிளேஸாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு எல்லா இடமும் அப்படியே அருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆலயத்தில் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் உட்கார்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு துவாரம் வழியாக ஒரு சாமியினுடைய முழு உருவமும் நல்ல அருமையாக தெரியுது. இது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு சிறந்த ஒரு கட்டிடக்கலைக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்குது. இன்னும் இந்த ஆலயத்தை பிரம்மாண்டமாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நம்புகிறோம். ஐயா, நானுமே அதை நம்புகிறேன். ஆனால் கமர்ஷியலாக ஆக்கக்கூடாது, என்னோட ஒரே இது அதுதான். இதையும் கமர்ஷியல் ஆகக்கூடாது. அடுத்து மேம் இருக்காங்க, மேம் கேட்கலாம் நம்ம. என் பேர் திவ்யலட்சுமி. நான் என்னோடய சொந்த ஊர் வந்து அரசூர். நான் இங்கே வந்து 1 கோடின்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்காரர். ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாம் பழமை வாழ்ந்த கோயில். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இங்கே வரேன். ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. அடுத்துதான் நம்ம இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கெஸ்ட் இருக்கிறாங்க நம்மகிட்ட. ஓடுவாங்க நம்மளை பார்த்தோன்னே. அடுத்த மாசம் கல்யாணம் இருக்கு. 1 கோடி நாதர்கிட்ட தங்க வைக்கிற விலைக்கு என்ன கேட்க வந்திருக்காங்கன்னு கேட்கல. மெயின் பிக்சரு இதுதான் இந்த கோவிலோட ஹைலைட்டு. எல்லா சிவன் கோயில் போலையும் இங்கே நமக்கு வந்து ஒரு நந்தி பகவான் இருக்காரு.
ஸோ அப்படியே நீங்கள் வந்தீங்கனாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே பாருங்கள், சின்ன ஒரு துவாரம் தெரியுது. இந்த துவாரம் வழியாக பார்த்தோம்னாக்கா தான் நமக்கு சிவபெருமான் தெரிவார். இதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இவ்வளோ மெனக்கட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கோம். பாருங்கள், கைலைநாதர் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி கொடுக்குறாருன்னு. இது வந்து இந்த துவார வழியாக நம்ம கீழே குனிஞ்சு உட்காந்து அவர்கிட்ட சரணடைஞ்சு மனமுருகி நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து புது கோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த மாதிரி ரொம்ப பழமையான கோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவசியம் விழுப்புரத்துலேருந்து ரொம்ப ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் இருக்க ஒரு கோடி அப்படிங்கிற ஊருக்கு நிச்சயமாக வாங்க. இந்த கோவிலை பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது கோவில். நீங்கள் எனி டைம் வந்து விசிட் பண்ணிக்கலாம், இந்த கோவிலை பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கோவிலும் நிறைய சிறப்பு வாய்ந்த இடங்களும் இந்த விழுப்புரத்தில் இருக்குது. இது எல்லாத்தையும் வர வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.